ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாவோட 70th பர்த்டேக்கு தான் இந்த கேக் பண்ணேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸான மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் தனியாக பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு பாதாம்லேருந்து எடுத்த பால், எண்ணெய், வீகன் பட்டர் போட்டுட்டு, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு மில்க் சாலிட் ஆகாதுங்கனால நான் வீகனில் பட்டர் எடுத்துட்டேன். அதையும் போட்டுட்டு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், கொக்கோ பவுடர் எல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. கேக்னாலே என் சின்ன பொண்ணு வந்துடுவாங்க, அவங்க தான் ஃபுல்லாக பீட்டிங் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக கேக் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. வெனிலா எசன்ஸும் இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதை நம்ம யூஸ்வலாக பேக் பண்ணுற மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு, நான் அமுலில் சுகர் ஃப்ரீ டார்க் சாக்லேட் வாங்கியிருந்தேன். ஸோ அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா இந்த வீகன் பட்டர் போட்டு ஐசிங் சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெளியில் ஐசிங்க்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பட்டர் க்ரீம் ரெடி பண்ணியிருந்தேன். இதில் கொக்கோ பவுடர், அப்புறம் காஃபி பவுடர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்த கேக்கை நல்லா கூலிங் கொடுத்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து லேயரிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 3 லேயர்ஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இது என்ன கேக் பார்த்தீங்கன்னா காஃபி சாக்லேட் கேக். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும், பட் என்னோட சிஸ்டருக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னால சாக்லேட்டையும் இதில் கொடு அப்படின்னாங்க. ஸோ அதனால் காஃபி சாக்லேட் ரெண்டுத்தையும் போட்டு சூப்பரான ஒரு கேக் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு சுகர் சிரப்லாம் ஒவ்வொரு லேயர்லையும் கொடுத்துட்டு நம்ம நார்மல் விப்பிங் க்ரீம் தான் வந்து கொடுத்துருக்கேன் உள்ள ஐசிங்க்கு. அதுக்கு மேலே ஹெர்ஷேஸ் சாக்லேட் சிரப் போட்டுட்டு நம்ம ஸ்க்ராப் பண்ண இந்த அமுல சுகர் ஃப்ரீ டார்க் சாக்லேட்டையும் போட்டுட்டு ஒவ்வொரு லேயரையும் நான் ஸ்டாக் பண்ணிட்டேன். நம்ம முதல்ல ரெடி பண்ண பட்டர் க்ரீமை வெறும் வெளியில் கொடுக்குற ஃப்ராஸ்டிங்க்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப க்ரீம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து அப்படியே வந்து சைடில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி ரெடி பண்ணிட்டேன் கேக்கை. மேலே வந்து ரைட்டிங்ஸ் வந்து ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கொடுத்துட்டு இந்த கேக்கை வந்து செலிப்ரேட் பண்ணோம். எங்கள் அம்மா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.